திருப்பதி கோவில் பற்றிய அரிய தகவல்கள். லட்டு என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதிதான். மேலும் வாழ்க்கையில் பல திருப்பங்களை தரும் தலமாக திகழும் திருப்பதி கோவிலின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அதிசயங்கள். தெய்வச் சிலைகள் பொதுவாக கருங்கல்லில்தான் செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இச்சிலையில் சிற்பியின் ஒளிப்பட்ட எவ்விதமான அடையாளத்தையும் வெங்கடாஜலபதி சிலையில் காண முடியாது. அது மட்டுமல்ல, சிலையில் வடிக்கப்பட்டுள்ள நெற்றிச்சுட்டி, காதணிகளி, புருவங்களி, நாகாபரணங்கள் எல்லாம் நகை போல பளபளப்பாக மின்னுகின்றன. திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர்பிரதேசம். இருந்தாலுமே அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போதுமே பெருமாளுக்கு வியர்த்துவிடும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பார்கள். ஏனெனில் ஏழுமலையான் சிலை எப்போதும் 110 டிகிரி வெப்பத்திலேயே இருக்கும். இது ஒரு அதிசயம் தானே. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை களைவர். அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை உணர்கின்றனர். ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண்சட்டியிலேயே பிரசாதம் படைப்பர். தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமுமே கற்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதில்லை. பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. ஒரு முழம் நீளமுமே 6 கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாம்பரமே இவருக்குரிய ஆடையாக திகழ்கிறது. இந்த ஆடைக்கு மேல்சாத்து வஸ்திரம் என்று பெயர். வெள்ளியன்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும். ஏழுமலையானின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சீனாவிலிருந்து புனுகு, பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றன. ஒரு தங்கத் தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும். பெருமாளுக்குரிய ரோஜா பூக்கள் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமிலிருந்து விமானத்தில் கொண்டு வரப்படுகின்றன. சீனாவிலிருந்து கற்பூரம், அகில், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவங்கம், குங்குமம், தமாலம், நிரியாசம் போன்ற வாசனைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஏழுமலையான் சாத்தியிருக்கும் சால்கிராம தங்கமாலை 12 கிலோ எடை கொண்டது. இதை 3 அர்ச்சகர்கள் சேர்ந்துதான் சாத்த முடியும். சூரிய கடாரியின் எடை 5 கிலோ. ஒற்றைக்கல் நீளம் மட்டும் 100 கோடி மதிப்பு கொண்டது. உலகிலேயே இதை போன்ற நீலக்கல் வேறு கிடையாது. மராட்டிய மன்னர் ராகோஜி போன்ஸ்லே மிகப்பெரிய எமரால்ட் பச்சைக்கல்லை பெருமாளுக்கு காணிக்கையாக்கியுள்ளார். இப்பதக்கம் இவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது. அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்கான வெள்ளி வெங்கடாஜலபதி விக்கிரகம் 966ஆம் ஆண்டில் செய்யப்பட்டதாகும். பல்லவ மன்னன் சக்திவிடங்கனின் மனைவி காடவன் பெருந்தேவி இந்த விக்கிரகத்திற்குரிய நகைகள் தந்துள்ளார். அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார் என்றொரு ஐதீகம் உள்ளது. திருமலையில் ஏழுமலையான் எவ்விதமான ஆயுதமும் பிடிக்காமல் நிராயுதபாணியாக சேவை செய்கிறார். திருப்பதி அலமேல்மங்கைக்குரிய ஆடை கத்வால் என்னும் ஊரில் பருத்தியில் தயாரிக்கப்படுகிறது. செஞ்சு இனத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியுடன் நெய்கிறார்கள். 1180 கல்வெட்டுகள் இங்கு உள்ளன. இதில் 1130 கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலுமே 50 கல்வெட்டுகள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் அமைந்துள்ளன.